அமைதி பேச்சுவார்த்தையை முழுமையாக நிறுத்துவோம் என அமெரிக்காவிற்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் எண்ணெய் கப்பல் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக அமெரிக்க ராணுவ விமானங்கள் தாக்குதல் நடத்தியது. அமைதி ஒப்பந்தத்தை மீறியதாக ஈரான் மீது இரண்டாவது நாளாக அமெரிக்கா தாக்கியதால் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவின் அத்துமீறிய தாக்குதல்கள் தொடர்ந்தால் அமைதி பேச்சுவார்த்தையை முழுமையாக நிறுத்துவோம் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஃபுல் மூன் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். கொடுத்த வாக்குறுதிகளுக்கு அமெரிக்கா துளியும் மதிப்பளிப்பாது என்பதை இந்த புதிய தாக்குதல்கள் உணர்த்துகிறது. இதுவே அமெரிக்காவின் இயல்பு என்று அவர் சாடியுள்ளார். மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் நீரிணை மீதான ஈரானின் கட்டுப்பாட்டிற்கு சவால் விடும் எந்த ஒரு முயற்சியும் பதற்றத்தை அதிகரிக்கும் என்று அப்பாஸ் அராக்சி எச்சரித்துள்ளார். ஈரான் தற்போது மேற்கொண்டிருக்கும் நடவடிக்கைகளுக்கு மாறாக எந்த ஒரு முயற்சியும் சிக்கலான சூழல்களுக்கே வழிவகுக்கும் என்று கூறியுள்ளவர், இது ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதில் தாமதத்தை ஏற்படுத்துவதுடன் கடந்த 2 இரவுகளில் நாம் கண்டது போன்ற பதற்றத்தையும் அதிகரிக்கும் எனவும் தெரிவித்துள்ளார்.